மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கட்டி பூண்டு, ஒரு வெங்காயம், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு வந்து 1 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ 2 பருப்பையும் 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து குக்கரில் இதை போட்டுக்கிறேன் நான். இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன், பச்சை மிளகாய் வந்து உடச்சி போட்டுக்கிறேன் நான், ஜீரகத்தையும் போட்டுக்கிறேன், தக்காளி போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன், கழுவி வச்ச கீரையும் இதில் போட்டுக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை கடையில் வந்து ரொம்ப ஈஸி தான். குக்கரில் எல்லாத்தையும் போட்டுட்டு விசில் விட்டு எடுத்தோன்னா ரெடி ஆகிடும். இப்போ நல்லா இந்த பருப்புலாம் எடுத்து நல்லா இப்படி கிளறி விட்டுக்குங்க. இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பருப்பு அப்போ தான் வேகும், அதனால் குக்கரை மூடிக்கலாம். வெயிட் போட்டுறோம். 3 விசில் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். 3 விசில் வந்துடுச்சு, நம்ம விசில் எடுத்துடலாம். தண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து கடைஞ்சிக்கலாம். நல்லா இப்படி கடைஞ்சிக்கலாம். நம்ம கீரையை கடைஞ்சாச்சு. இப்போ அந்த கீரையை வடித்த தண்ணியை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சிடலாம். நம்ம குக்கரை வந்து நான் கழுவிட்டேன். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். நம்ம நான் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்ச காஞ்ச மிளகாவையும் இதில் சேர்த்துட்றேன். இப்போ கடுகு எல்லாமே தாளிச்சாச்சு. இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் பாருங்கள், சூப்பராக நம்ம கீரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய பொன்னாங்கண்ணி கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.